இப்போது மூச்சு பயிற்சி ஒரு கழுத்து வலிக்கு கூட ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. கழுத்து வலிக்கு மட்டும் இல்லை, இம்பேலன்ஸ் வர்றதுக்கு, இங்கே படபடப்பு இருக்குல்ல, பால்பிட்டேஷன், நெஞ்சு படபடப்புக்கு, அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இங்கே செஸ்ட் பெயினுக்கு, அப்புறம் பிரெஸ்ட்டில் வலிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஆங்ஸைட்டி, படபடப்பு ஆங்ஸைட்டினால் அதுக்கு, இங்கே செஸ்ட்டில் பால்பிட்டேஷன், அது ஒரு படபடப்பு, இதய துடிப்பு அதிகரிக்கிறது. ஆங்ஸைட்டிங்கிறது மொத்தத்துலேயே உங்களுக்கு படபடப்பு, ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது, பாஸ்ட் நினச்சி பயப்படுறது, அப்புறம் டென்ஷன் ஆகிறது, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், மன அழுத்தம், சோகம், இது நெகட்டிவ் திங்கிங்கு, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, பொசசிவ், இது மாதிரி நிறையா எதுலேயோ மாட்டிட்டு சந்தோஷம், ஹாப்பிக்கு வழியை தேட சொன்னால் சோகத்துக்கு வழியை தேடுறீங்கள, அதில் தான் இதெல்லாம் வருது. அதெல்லாம் ப்ரீத்திங் எக்ஸசைஸில் குறையுது. ப்ரீத் பண்ணுறப்போ நீங்கள் ஒருநிலைப்படுத்துகிறீங்க. அந்த ப்ரீத்திங் மூச்சு பயிற்சி போய் ஆக்சிஜனை எல்லா செல்ஸ்க்கும் அனுப்புறதுனாலையும் அது மூச்சை நம்ம உயிர் சக்தி கிடைக்குது நம்ம உடம்புக்கு. அதனால் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நிறையா நோய்களை க்யூர் பண்ண ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும், வேலை செய்யும். அதனால் இப்போ நான் ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸில் 2 விதமான ப்ராப்பரான ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அதுக்கு பேர் பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஆர் டயஃப்ரமெட்டிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸு. அதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் உள்ளே இருக்கிற கெட்ட காற்று வெளியில் போகிறதுக்கு, ரெசிடியல் வால்யூமுக்கும். 2வது எக்ஸசைஸ் நான் சொல்லித்தர்றது லங் வால்யூம் அதிகப்படுத்துறதுக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸை பற்றி இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 7 தடவை உள்ளே இழுப்பீங்க வயிறு வரைக்கும் மூச்சை, 7 தடவை ஹோல்டு பண்ணுவீங்க வயிறில், 9 என்ற வரைக்கும் வெளியில் விடுவீங்க. எதுக்கு வெளியில் விடுறது அதிகம்னா, லங்ஸில் ஒரு கெட்ட காற்றுன்னு ரெசிடியல் வால்யூம் கொஞ்சம் இருக்கும், அப்படியே தேங்கி போய் அதை வெளியில் அனுப்பி சுத்தப்படுத்துறதுக்கு. இதுக்கு அடுத்து வர்ற எக்ஸசைஸில் என்ன பண்ணுவீங்கன்னா, 9 தடவை உள்ளே இழுப்பீங்க, 9 தடவை ஹோல்டு பண்ணுவீங்க, 7 தடவை தான் வெளியில் விடுவீங்க. இது எதுக்குன்னு கேட்டால், உள்ளே இழுக்கிற அளவு அதிகப்படுத்தி ஹோல்டு அதிகப்படுத்துகிறப்போ உள்ள லங்ஸோட வால்யூம் அதிகப்படுத்த, லங் வால்யூம், டைடல் வால்யூம், அது மாதிரிலாம் இருக்குது, லங்கோட வால்யூம் அதிகப்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். நான் விரலில் தான் காட்ட முடியும். ஃபஸ்ட்டு 7 இழுக்கிறேன்னு அர்த்தம், அடுத்த 7 வச்சுருக்கேன்னு அர்த்தம், அடுத்த 9 வெளியில் விடுறேன்னு அர்த்தம். அதே மாதிரியே ஓகே, இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? அதாவது உள்ளே இழுத்தது 7, ஹோல்டு 7, வெளியில் விட்டது 7. கண்ணை மூடிட்டு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரியே மியூசிக் போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெடிடேஷன் மியூசிக், ஸ்லீப் மியூசிக் அந்த மாதிரி போட்டாலும், ஸ்பிரிச்சுவல் மியூசிக் போட்டாலும் நல்லாயிருக்கும். அடுத்தது ரெண்டு தடவை செஞ்சு காட்டினேன். இது மாதிரி 7 செய்யுங்க. இதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா, உள்ளே இழுக்கிறது 9, ஹோல்டு 9, வெளியில் விடுறது 7. அதை செஞ்சு காட்டுறேன். இதில் உள்ளே இழுத்தது 9 கவுண்ட்டு, ஹோல்டு 9 கவுண்ட்டு, வெளியில் விடுறது 7 கவுண்ட்டு. இது லங் வால்யூமை அதிகப்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிடியல் வால்யூமை வெளியில் அனுப்பிச்சோம், இப்போ லங் வால்யூமை அதிகப்படுத்துகிற எக்ஸசைஸ் பண்ணோம். இந்த உள்ளே இழுக்கிறது 9 கவுண்ட்லாம் இழுக்கணுன்னா பொறுமையாக இழுக்கணும். அப்படி இழுத்துட்டிங்கன்னா 3 கவுண்ட்டு கூட வராது. மெதுவாக இழுத்து கற்றுக்கணும். அதில் தான் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நீங்கள் 7 தடவை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துங்க. எல்லாமே மைல்டாக செய்யுங்க. இதை உட்காந்தும் செய்யலாம், மல்லாந்து படுத்துக்கிட்டும் செய்யலாம். அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு நிறையா பழங்கள், காய்கறிகள் சாப்பிட்டு நல்லா தண்ணி ஓரளவுக்கு ஒரு 2லேருந்து 3-4 லிட்டர் வரைக்கும் கூட குடிச்சிக்கலாம். நைட் ஆனால் 9-10 மணிக்கு தூங்கி காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறது, இந்த பழக்கம், ரொம்ப குனிஞ்சு செல்ஃபோன் இதெல்லாம் பார்க்காம ரொம்ப பாசிட்டிவான மனநிலையோட ஹாப்பியாக இருந்தோம்னா இந்த நோயிலிருந்தெல்லாம் விடுபடலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.